வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். ரூல் நம்பர் 1, சிம்பிளிஃபிகேஷன் ரூல். பி கேப் கியூ இம்ப்ளைஸ் பி, அதாவது பி கேப் கியூ ட்ரூனா இம்ப்ளைஸ் பி, பி இஸ் ட்ரூ. பி கேப் கியூ இம்ப்ளைஸ் கியூ, பி கேப் கியூ ட்ரூனா Q is true. இதில் நல்லா கவனிங்க. இப்போ P cap Q implies ட்ரூனா இந்த சைடில் இருக்கிறது ட்ரூன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன். அப்போ ரெண்டுமே ஒன்னா இருந்தால் தான் ஆர் ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே ட்ரூ வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பியும் ட்ரூ அண்ட் கியூவும் ட்ரூ. அடுத்து அடிஷன் ரூல். P implies P cup Q, Q implies P cup Q. அப்படின்னா என்ன அர்த்தம்னா P ட்ரூவாக இருந்தால் P cup Q, அதாவது ட்ரூ கூட எதை ஆட் பண்ணாலும் கப் பண்ணாலும் அப்போ அதோட ஆன்சர் ட்ரூ தான் வரும். அதே மாதிரி Q implies P cup Qனா Q ட்ரூனா P கூட ட்ரூவை கப் பண்ணால் ஆன்சர் அதுவும் ட்ரூ தான் வரும். ஸோ P இஸ் ட்ரூனா P cup Q இஸ் ட்ரூ. இஃப் Q இஸ் ட்ரூ தென் P cup Q இஸ் ட்ரூ. புரியுதாமா? மூணாவது மாடஸ் பொனன்ஸ். மாடஸ் பொனன்ஸ்னா என்ன? P cap P tends to Q implies Q, அதாவது பியும் ட்ரூவாக இருந்து இந்த பி டென்ஸ் டு கியூவும் ட்ரூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ கேப் ட்ரூ, அதாவது 1 into 1, இது வந்து ஆண்ட் கேட். அப்போ அதோட ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ கியூ இஸ் ஆல்சோ ட்ரூ. 1ன்றது ட்ரூ. புரியுதாமா? அடுத்து ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம் ஆர் செயின் ரூல். இப்போ பி டென்ஸ் டு கியூ, கியூ டென்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி டென்ஸ் டு ஆர், அதாவது பி டென்ஸ் டு கியூ ட்ரூவாக இருந்தால் Q tends to R அதுவும் ட்ரூவாக இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி P tends to Rவும் ட்ரூ. இதுதான் செயின் ரூல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம். புரியுதாமா? அடுத்து 5th ஒன், மாடஸ் டோலன்ஸ். நெகேஷன் Q கேப் P tends to Q. நெகேஷன் Q கேப் P tends to Qனா என்ன அர்த்தம்? நெகேஷன் P கப் Q. புரியுதா? நெகேஷன் Q கேப் இந்த P டென்ஸ் டு கியூவோட ஃபார்முலா போட்டிருக்கோம். இது எப்படி எழுத போகிறோம்? இங்கே பாருங்கள், இது Q இது P. இதை காம்படேட்டிவ் லால மாற்றலாம். நெகேஷன் Q கேப் Q கப் நெகேஷன் P காம்படேட்டிவ் லால மாற்றிட்டோம். இப்போ அசோசியேட்டிவ் லால இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட்டை சேர்த்து போட்டுக்கலாம். Q கப் நெகேஷன் P. அசோசியேட்டிவ் லாவில் இப்போ ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்கள், நெகேஷன் Q கேப் Q, அதாவது ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ, இதோட மல்டிப்ளிகேஷன் என்ன வரும்? கட்டாயம் ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ் வர்சஸ் ஆர் ஃபால்ஸ் கப் நெகேஷன் P. ஃபால்ஸ் கூட எதை கப் பண்ணாலும் அந்த ஆன்சர் வந்து அது கூட வரதான் வரும், நெகேஷன் P. அதுதான் மாடஸ் டாலன்ஸ். அடுத்து டிஸ்ஜங்டிவ் சைலாகிசம். இது பாருங்க, நெகேஷன் P கேப் P கப் Q. இதோட ஆன்சரை பாருங்க, நெகேஷன் P கேப் P அசோசியேட்டிவ் லா. ஜஸ்ட் பிராக்கெட்டை மாத்துறேன். இப்போ இது என்ன ஆகும்? நெகேஷன் P கேப் P, அதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ஒன்று ஃபால்ஸாக இருக்கும். இதுக்கு ஆண்ட் கேட் போட்டோன்னா ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ் கப் Q. அப்போ கட்டாயம் எதோட ஆன்சர் வரும்? Qவோட ஆன்சர் தான் வரும். ஸோ Q. 7th ப்ராப்பர்ட்டி ஈக்குவலன்ஸ் ரூல். P கேப் Q இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் P டென்ஸ் டு நெகேஷன் ஆஃப் Q. இப்போ பாருங்கள், நெகேஷன் ஆஃப் P டென்ஸ் டு நெகேஷன் Qனா என்ன வரும்? ஃபஸ்ட்டோட நெகேஷன் கப் செகண்டோடது வரும். கரெக்டா? இப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P வந்து P, நெகேஷன் ஆஃப் கப்பு வந்து கேப்பு. இது டிமார்கன்ஸ் லா போட்டுட்ருக்கோமா? அண்ட் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் Q வந்து Q. இதுதான் இந்த பக்கம் இருக்க ஆன்சர். ஸோ இதுதான் ஈக்குவலன்ஸ் ரூல். அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.